நீதிபதிகள்னு சொல்றீங்களா? ஆமாங்க. உங்களுக்கும் நீதிபதிகளுக்கான என்ன பிரச்சனை புத்தகத்தில் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க? கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு நீதிபதிகளுக்கு என்ன அப்படின்னா, வக்கீலுகள் வந்து இதனால வக்கீலுக்கு பயனடைகிறாங்க. எவ்வளோ இது வரைக்கும் வக்கீலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இந்த அது பல விஷயத்துல? லட்சங்க. ம். பல லட்சம். எடுத்த லட்சம் தான். ஒரு ஹோட்டல் வந்து நம்மள மாதிரி போய் ஒரு 10 ரூபா டீயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இங்கே கோர்ட்டுக்குன்னு வந்தாச்சா வக்கீலுக்கு வந்து ஒரு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது. சாதகமா எதுவுமே வராதுங்க. எதுவுமே வரல. எல்லாமே வந்து அவங்க சைடு தான் போகுது. எந்த பிரச்சனையும் இப்போ நான் வந்து ஒரு வழியில் போய் அவனை அடிக்க வந்தால் கூட அடி வாங்கிக்கோ, இல்லைன்னா இப்போ கேஸ் கொடுத்தோம்னா என்னையே திருப்பிக்காது. அவன் அடிச்சப்பா நீ போக வேண்டியது தானே. இப்படித்தான் எனக்குன்னு இல்லைங்க, பரம ஏழைக்கு இதுதான் நடக்குது. கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் மேலே மொட்டை மாடியில் நீரோத்த கூட்டி எழுந்தெல்லாம் நம்ம எழுதிக்கிறோம். ஏகப்பட்டது எம்ஜிஆர், சிவாஜி எல்லாருமே. அதாவது அங்கே வேலை செய்யறது கிடையாதுங்க. இந்த மாதிரி ஆபாசம் அங்கே ஜாபுக்கு வராங்க இல்லைங்களா, அவங்களே இவங்க இது பண்ணுறதா. இது மாதிரி உங்களுக்கு மிரட்டல்கள், கொலை மிரட்டல் வந்திருக்கு. அது வந்தால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. மனுஷன் ஒரு தாட்டு பிறக்கிறான், ஒரு தாட்டு இறக்குறான். அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் வந்து 11 புக்கு எழுதிக்கிறேங்க. நல்லா இருக்கிறேங்க. 11 புக்கு எழுதிக்கிறேங்க. இந்த வருஷம் ஒரு புக்கு 12 புக்கு எழுதிக்கிறேங்க. அதாவது எல்லாமே அரசியல் சார்ந்தது, சட்டத்தை சார்ந்தது. சட்டத்தை வந்து இன்றைக்கி அதாவது சின்ன பசங்களை விட கேவலமாக நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, வக்கீல்களாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமாக சட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் வணக்கம் தான் சொன்னேன், அதுக்காட்டி நீங்கள் அழகாக போயிட்டீங்களே. உள்ள இருக்க ஆதங்கம் அவ்வளோ இருக்காங்க உங்களுக்கு. இல்லை வணக்கம் சொல்கிறாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நீங்கள் மட்டும் ஃப்ளோ எடுத்துட்டீங்க. ஓகே, உங்கள் பேர் வந்து கணீர்னு அந்த என்ன வர காரணம் என்னங்கய்யா? கணீர்னு என்னுடைய எழுத்துக்கள் அந்த மாதிரி. அதாவது மக்களுக்கு என்ன நம்ம மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை எடுத்து காமிக்கிறது தான் கணீர். அதெல்லாம் கணீர் எழுத்தாளர் போ ஜெயமுருகன். ஆமாங்க. அந்த அதாவது சவுண்டை விட கணீர் சத்தமும் சொல்லுவாங்க. ஆமாம், கணீரா. ஆமாம், மணி அடித்தா, வெங்கலத்தில் மணி அடித்தா, அதாவது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு அந்த சத்தம்னு சொல்லுவாங்க. அது அர்த்தங்களும் இருக்கணும், சத்தமும் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து இந்த கணீர்னு வச்சுக்கிறேன். இது வந்து சிலர் எனக்கு கொடுத்த பட்டம். இது நானாக வச்சுட்ட பட்டம் இல்லை. உங்கள் எழுத்துக்கு வந்து இது பொருந்தும் அப்படி. இப்போ எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ஜெயம் முருகன் வச்சுக்கணும், முருகன் வச்சுக்கல. அந்த முருகன் ஒருத்தர் தானே வச்சாங்க. இன்றைக்கி உலகமே கூப்பிட்றாங்களுங்க. அதனால் வந்து கணீர் எல்லாம் உலகம் பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்கள் 12 புக்கு எழுதியிருக்கீங்க. இது அந்த புத்தகத்துக்கான ஒரு அங்கீகாரம் அரசு தரப்புலையோ அரசு தலைவர்கள் தரப்புல இருந்து ஏதாச்சும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? கிடைக்கவே கிடைக்கும். இல்லை மக்கள் மத்தியத்தில் கிடைக்குங்க. அது எல்லா மக்களும் இல்லைங்க. மக்களுங்கிறது இன்றைக்கி என்ன தெரியுங்களா, இவங்க வந்து சரியான மக்கள் இல்லாதனால தான் இன்றைக்கி நாடு கெட்டு போனது காரணம். மக்கள் ஒரு பங்கு, சட்டமும் ஒரு பங்கு, நீதிபதியும் ஒரு பங்கு, எல்லாமே வக்கீல் அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் அந்த பங்கு இருக்குது. ஓகே, அரசியல்வாதிகள் மட்டும் மந்திரிகள் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. ஒரு மந்திரி வந்து ஒரு திருட்டு கேஸில் வந்து நீதிபதி விசாரிக்க மாட்டேங்கிறா, போலீஸார்கள் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் அது ஏன்னு கேட்க மாட்டேங்க, மீண்டும் ஓட்டு போட்டே வராங்க. ஓகே, இன்னொரு கேள்விங்க. இப்போ பேசுகிற 4 வார்த்தையில இருந்துமே நீதிபதிகள்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. உங்களுக்கும் நீதிபதிகளுக்கான என்ன பிரச்சனை புத்தகத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க? கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு நீதிபதிகளுக்கு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அது 25 வருஷமாக வாழ்ந்துட்டு அதுவும் பயங்கரமான பிரச்சனை பண்ணும். அதாவது எப்படின்னாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டர் பண்ணிட்டு இருந்தேங்க. மாவாட்டர் மிஷின் ஒரிஜினலாக பண்ணிட்டு இருந்தேங்க. கம்பெனி வச்சு 15 பேர்த்து வச்சு வேலை செஞ்சுருந்துங்க. எங்கள் சொந்த ஊரில் கோயம்புத்தூர் இல்லைங்க. என்னுடைய ஊர் சொந்த ஊர் கோயம்புத்தூர். அங்கே நல்லா வாழ்ந்துட்டீங்க. இன்றைக்கி வரைக்கும் தெரியுங்க. 90 வந்து எல்எம்எல் வெஸ்பா வாங்கி ஓட்டுன்னு நான் தாங்க. அது T5ன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி. T5 வாங்கி அவ்வளோ வசதியாக இருந்தவனே என் சம்சாரம் வந்து சேர்க்க சரியில்லாமல். அப்போ புக்கு எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, அப்போ இல்லைங்க. இப்போ பாதிக்கப்பட்ட 30 வருஷம் தான் எழுதுங்க. அப்போ வந்து சரி நல்ல சந்தோஷம், நல்லா வருமானம் பண்ணுற போது அது சேர்க்க சரியில்லாமல் பலருடைய சாவுகாசம் இப்படி பணத்தை கொண்டு அள்ளி கொண்டு இறைக்கிறது. ஒரு ஆம்பளை வந்து ஒரு வீட்டுக்காரரை வந்து ஒரு சம்பாதிக்கிற போது மனைவி பக்குவமாக அதை சேர்த்து வச்சா பரவாயில்லைங்க. நம்ம சம்பாதிக்க வேண்டியது என்னமா சொல்லுவாங்களுங்க, ஆடு கறக்க நான் பூனை குடிக்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா எப்படி வாழ முடியும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போடுங்க. கோர்ட்டுக்கு போனோன்னா தாமரை செல்வி நீதிபதி கோயம்புத்தூரில் விசாரித்தாங்க. அது குடும்ப கோர்ட்டு நீதிபதி. அந்த அம்மாவுக்கு நான் வந்து அப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து எப்படின்னாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் போயிட்டாங்க. நான் தனிமையில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு செய்ய முடியாமையும் கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது, 2 வழியிலும் இல்லாமல் ஹோட்டலில் வந்து நான் கருணை மனுன்னு ஒன்று கொடுத்தேங்க. அந்த அம்மாவுக்கு போட்டேங்க. அந்த அம்மா வந்து மகனை உன்னை ஆர்டர் லெட்டருங்கிறது கருணை மேடை பார்த்துட்டு
கருணை மனுன்னா அது வந்து மக்களுடைய, அதாவது என்னுடைய மனசுக்குள்ள இருக்க ஆழத்தை நான் வெளியிடுறேன். அது கொடுக்குற போது அந்த அம்மா உன்னை யாருடா வர சொன்னது கோர்ட்டுக்கு, நானாக கூப்பிட்டேன், ஆபாசமாக திட்டுதுங்க. அப்புறம் ஆபாசமாக திட்டுனால எனக்கு அன்றைக்கி நைட்டு முழுவதும் தூக்கமே இல்லைங்க. அப்புறம் அடுத்த வாய்தா போகும்போது அதுக்குள்ளே நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் இந்த அம்மா இப்படி திட்டினாங்க அப்படின்னு அவங்க வந்து, அது எங்கள் ஒய்ஃப் இருக்கிறது வந்து திருப்பூர், அந்த திருப்பூர் கோர்ட்டுக்கு மாற்றி போய் நாங்கள் ஈரோடு கோர்ட்டுக்கு கேட்டோம். அது வக்கீலுக்கு வந்து இதனால் வக்கீலுக்கு பயனடைகிறாங்க. எவ்வளோ இது வரைக்கும் வக்கீலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இந்த விஷயத்தில்? பல லட்சங்க, பல லட்சம். எடுத்த லட்சம்தான், எடுத்த 1000 தான். ஒரு ஹோட்டல் வந்து நம்மளை மாதிரி போய் ஒரு 10 ரூபா டீயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரிய, அதாவது வீட்டிலேருந்து எப்படி வராங்களோ அது தெரியாது. இங்கே கோர்ட்டுக்குன்னு வந்தாச்சா வக்கீலுக்கு வந்து ஒரு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது. பெரிய ஹோட்டலில் ஆமாங்க, பாவம் அப்படின்னாலும் அவங்க நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோர்ட்லேயும் அப்படித்தாங்க. இப்போ ரீசனாக வந்து இந்த தீபாவளிக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் அந்த இலவச சட்ட ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்குங்க. அங்கே ஒருத்தர் சொன்னார், அங்கே போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அங்கே போனால் அந்த அம்மா என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீதிபதி திட்டினா அப்படின்னா நான் போய் கண்டுபிடிக்க முடியுமா, உங்கள் வக்கீலை போய் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் எதுக்கு அந்த உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, நானே செய்யறதுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே உட்காந்துக்கிறீங்க? இப்படியெல்லாம் வந்து இவங்க எது எடுத்தாலும் தப்பிக்கிறது தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன வேணும், சம்பளம் மாதமான வேணும். இது மக்களுடைய வரி பணம் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசனாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டலுக்கு போய் நான் வந்து இந்த கிரைண்டரெலாம் விட்டு போட்டு இப்போ வந்து கூலி வேலை செஞ்சுருக்கிறேங்க. மெக்கானிக்கல் கூலி வேலை பண்ணிட்டு இருக்குன்னு கோயம்புத்தூர் வந்து கீதா ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல். அவங்களுக்கு இன்றைக்கி 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அதில் போய் செஞ்சுட்டு வெளியே வரும்போது, வெளியினா எந்திரிக்கிற போது அந்த உளுந்து, அந்த மாவட்ட இடத்துல வந்து உளுந்து தண்ணி கழுவி அங்கேயே ஊற்றுவாங்க. ஊற்றும்போது அதை நான் அந்த இதில் நடக்கிற போது கீழே விழுந்து வெறும் பாறை போட்டு வச்சுருக்காங்க, கல். இப்போ இந்த மாதிரி சிமெண்ட் தரேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா உளுந்தால் முன்னாடி வராது. உளுந்து அந்த பாறைகள் உளுந்து கால் எலும்பு வந்து முறிஞ்சு போச்சு பின்ன ரைட் சைட்லிங்க. அந்த முறிஞ்சு போனதுக்கு பாடு அவங்களே கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாம் பண்ணி பாதியில் விட்டு போட்டு வந்துட்டாங்க. முழுவதும் இது பண்ணல. இப்போ நான் கேஸ் போட்டுக்கிறேங்க. அந்த அம்மா வந்து லேபர் கோர்ட் அந்த நீதிபதி கூட யானை, அதாவது ஆமை வேகன்னு சொல்லுவாங்க, அதை விட மோசமாக பண்ணிகிட்டு இருக்குங்க. இப்படி நீதிபதி வந்து எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மக்களுக்காக இருக்காங்களா, இல்லை அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இல்லை அதிகாரிகளுக்கும் இருக்காங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, இவ்வளோ பண்ணுறீங்க, இவ்வளோ புக்கு எழுதுறீங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு பிள்ளைகள் ஏதாச்சும்? யாருமே கை கொடுக்குறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு சம்சாரத்துக்கு 2 பையன், அவங்க போட்ட ஆட்டத்தில் தான் நான் வேண்டன்னு நம்ம கோர்ட்டுக்கு போய், ஏன்னா அவனும் ஆம்பளை ஆகிட்டா நம்மளும் ஆம்பளையாக இருக்கா, 2 பேரும் சண்டை போட்டோன்னு வைங்க, யார் ஒருத்தர் கொலை பண்ணிக்குவோம், அதனால வேண்டாம் அப்படின்னு இது பண்ணிச்சு. இவங்க வேண்டான்னு சொன்னால் நீ கோர்ட்டுக்கு போனால் இருங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஏதோ பணம் வாங்கியிருப்பாங்களாட்டத்தில் அந்த நீதிபதி. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. இது கோர்ட்டா? உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக எதுவுமே வராதுங்க. எதுவுமே வரல. எல்லாமே வந்து அவங்க சைடு தான் போகுது. எந்த பிரச்சனை, இப்போ நான் வந்து ஒரு வழியில் போய் அவனை அடிக்க வந்தால் கூட அடி வாங்கிக்கோ, இல்லைன்னா இப்போ கேஸ் கொடுத்தோம்னா என்னையே திருப்பி அவன் அடிச்சப்பா நீ போக வேண்டியதானே. இப்படித்தான் எனக்குன்னு இல்லைங்க, பரம ஏழைக்கு இதுதான் நடக்குது. திருப்பி அந்த ஹோட்டலில் போய் கேட்டிங்களா, இது மாதிரி நடந்து ஏன் பாஜை விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டிங்களா? அதாவது கேஸ் போட்டுக்கிறேங்க, அதான் லேபர் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறேன். கேஸ் வந்து இப்போ ஆஸ்பத்திரி ஜிஹெச் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இது பார்த்தாங்க. இப்போ அது பார்த்து இன்றைக்கி 2-3 வாரம் ஆகுது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ரிசல்ட் கிடையாது. முந்தா நேரத்தி கூட 4 நாளைக்கு முன்னால் போய் கேட்டுங்க லேபர் கோர்ட்டில், ஏமா அந்த இது வந்துருச்சு அப்படிங்கிட்ட இன்னும் வரலைங்க. ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க. அந்த கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இல்லை, அங்கே அரசு அதிகாரி வச்சுக்கல, அந்த அரசு அதிகாரி யார் இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரைக்டராக இருந்தாலும் சரி, ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆடு மாடு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதாவது வேர்வை சிந்தாமல் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது பணம். அந்த பணத்துக்காக சம்பளம், நல்ல சம்பளங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 8வது படிக்கிற ஒரு ஸ்கூலில் அந்த ஹெட்மாஸ்டருக்கு 80,000 ரூபா சம்பளங்க. இது 80,000 ரூபாய் நமக்கு வயிறு வாயெல்லாம் வைக்குதுங்க. நம்ம மாதம் 80,000 ரூபா சம்பாதிக்க முடியுங்களா? ஒரு நீதிபதிக்கு 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம். இது திருட்டு பணமா நல்ல பணமா? இவங்க வந்து இவங்களுக்கு சம்பளத்துக்காக அந்த அரசியல்வாதிகிட்ட போய் மண்டி போட்டு இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. கீழ்மட்டம் இந்த வரி கட்டுறான் பார்த்தீங்களா, அவனை கடுகளவு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நினைக்க மாட்டேங்குன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஓகே, இவ்வளோ நீங்கள் மற்ற சேனல்ஸ்க்கு இது மாதிரி சொல்லி பேசியிருக்கீங்க. ஆமாங்க. இதுமாதிரி உங்களுக்கு மிரட்டல்கள், கொலை மிரட்டல் இதுமாதிரி வந்திருக்கு? அது வந்தால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. மனுஷன் ஒரு தாட்டு பிறக்கிறான், ஒரு தாட்டு இறக்குறான். எனக்கு வந்து உலகம் தெரியும், நம்மளுடைய நியாயத்தை வந்து உலகம்
தெரிஞ்சு அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதுக்காகத்தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஹைகோர்ட்டில் எதாவது கூப்பிட்டு விசாரிக்கணும். கூப்பிட்டு விசாரிக்கணும் நாள் கணக்காக மாத கணக்க முடியாது. நான் எனக்கு இன்றைக்கி 66 வயசு ஆகி போச்சுங்க. இன்றைக்கி நான் வாழ முடியாத சாக முடியாத 2 வழியில் நின்றுட்டுருக்கேங்க. இது வாழலாமா சாகலாமா நீதிபதி தான் சொல்லணும். ஏன்னா நீதிபதி வந்துங்க காமராஜர் ஆட்சி காலத்தில் நீதிபதி மாதிரி இருந்தாங்க, அரசியல்வாதி மாதிரி இருந்தாங்க, காவல்துறை மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் என்ன தெரியுங்களா, இன்றைக்கி எல்லோரும் ஒன்றுக்கு அதாவது என்னமோ யாரை எப்படி அழுதுட்டு போ, எனக்கு மாதமான சம்பளம் வருது, நான் சும்மா டியூட்டி பார்த்தா வேலை முடிஞ்சுதுங்க. இப்படி கோயம்புத்தூரில் வந்து நிறத்தை அள்ளி கொட்டுனதெல்லாம் நான் எழுதிக்கிறேங்க பேப்பரில், புக்கில். அதாவது 2000 ஜெயலலிதா ஆட்சியில் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் மேலே மொட்டை மாடியில் நீரோத்தை கூட்டி எழுந்தெல்லாம் நம்ம எழுதிக்கிறோங்க. ஏகப்பட்டது எம்ஜிஆர், சிவாஜி எல்லாருமே. இன்றைக்கி சினிமா நடிகர் எனக்கு இந்த கேள்வி புரியல. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மேலே ஒரு அவ்வளோ அதாவது அங்கே வேலை செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஆபாசம் அங்கே ஜாபுக்கு வராங்க இல்லைங்களா, அவங்கள இவங்க இது பண்ணுறதா இது மாதிரி. இது எப்படி நீங்கள் யாரும் சொல்லி கேட்டிங்களா? இல்லைங்க, பத்திரிகைகள் நான் படித்தது சொல்கிறேங்க. இன்றைக்கி வரைக்கும் பத்திரிகைகள் படித்தீங்க யாரும் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் மாடியில். ஆமாங்க. இது நடந்து எத்தனை வருஷத்துக்கு? இது நடந்து 2000 நடந்ததுங்க. ஜெயலலிதா ஆட்சியில். ஜெயலலிதா ஆட்சி வந்து ஒரு பொம்மை ஆட்சி. அவங்க வந்து என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பொம்மையாச்சு. இப்போ ஸ்டாலின் அவர்களே பொம்மையாச்சுங்கம்மா. அதை விட இது பொம்மை. இது அந்த அம்மா வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் என்னதுங்களா, ஆட்சிக்கு வரணும், கொள்ளையடிக்கணும், கூத்தடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுதாகரனுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்? சுதாகரன் வளர்ப்பு மகன் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சுதாகரனுக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்? அது வளர்ப்பு மகன் போய் அத்தை சொட்டு பையனை போய் வளர்ப்பு மகனை ஆக முடியுமா? நான் எழுதிக்கிறேன் வளர்ப்பு மகனை வளர்ப்பு புருஷனானு கூட எங்கள் புக்கில் எழுதிக்கிறேங்க. என்னோட புக்கில் இருக்குது. இப்படி எழுதிருக்கீங்களே, அது அதிமுக சைட்லேருந்து எதுவும் இது மிரட்டல்? அது மிரட்டல் வந்தாலும் வரலாம், வராதுன்னு இது நடந்திருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அது வரல, இது வரைக்கும் வரல. ஏன்னா வந்து நான் வந்து புக்கு வந்து கொஞ்சம் தான் விற்றுட்டு இருக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து புக்கு விற்கிறத விட எனக்கு உழைச்சி இப்போதைக்கு என் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கணும். அப்போ நம்ம வேலை செஞ்சால் தான் காப்பாற்ற முடியும். அப்போ புக்குங்கிறது இப்போ சென்னைக்கு வந்தேன், நத்தனத்தில் வந்து ஸ்டால் போட்டுக்கலாம் ஒய்எம்சியில். கிட்டத்தட்ட 6 வருஷமாக போட்டு இப்போ இந்த வருஷம் இல்லைன்ட்டாங்க, ரேக் கிடையாது அப்படின்ட்டா. ஓ, நம்ம புக்கெல்லாம் வந்து ரேக்கிலேருந்து நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் வக்கீலெல்லாம் வாங்கியிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் வக்கீலெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு வந்து உன்னை என்ன பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு போவாங்க புக்கை வாங்கிட்டு. சார் நீங்களாவது எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அதை ப்ரொவைட் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்பேன். வரவே மாட்டாங்க. நீங்கள் புக்கில் இருக்க டைட்டிலில் எப்படி யோசிக்கிறீங்க? இது வந்து காந்திக்கெலாம் செருப்பு மாலை போகிற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து பதில் எப்படி தெரியுங்களா, இறைவன் கொடுக்குறதான். எப்படி ஒரு பணக்காரனுக்கு வந்து இறைவன் வந்து நோயை கொடுக்குறானோ, இவ்வளோ கஷ்டப்பட்டவனுக்கு இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கலாம். இந்த புக்கில் கூட திருடர்கள் ஆளும் நாட்டிலே திருட்டு நீதிபதி கோர்ட்டில் அப்படிங்கிற போது அரசியல்வாதி இந்த இடம் தான், நீதிபதி இந்த இடம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதி திருடி அந்த கேஸை முடிக்கிறதுக்கு நீதிபதி பணம் கொடுக்கலாம். அப்போ 2 பேரும் பங்கு தானே. என்ன அரசியல்வாதி கொஞ்சம் எச்சா வச்சுருப்பாப்புல, நீதிபதி கொஞ்சம் கம்மியாக வாங்குவாப்புல. இப்போ இருக்கிற நீதிபதியை என் புக்கை பார்த்து தான் இன்றைக்கி நான் நீதி திருந்தது என்னுடைய கற்பனை. இன்றைக்கி வந்து அதாவது என் புக்கை பார்த்து நிறைய பேருங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இதை யாரோ ஒரு கட்சிக்காரர் கொண்டு கொடுப்பீங்க, ஒரு கட்சிக்காரர் வாங்கிட்டு போனால் அந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்டவங்க கொடுப்பாங்க. கமலஹாசன், இப்போ சீமான் கொடுத்த அணிஞர் கூட என் புக்கில் இருக்குது. ஏன்னா சீமானே வந்து சரியில்லைங்க. இன்றைக்கி சீமானாக இருக்குது, விஜயாக இருக்குது. எனக்கு இந்த கூத்தாடிகளை வேண்டாம் ஆட்சிக்கு. காமராஜர் மாதிரி கூத்தாடிகள்லாம் இப்போ திராவிட கட்சிகள் ஆண்டாலும் கூத்தாடிகள், ஜெயலலிதா அதைத்தான் நான் சொல்கிறேங்க. கூத்தாடிகளை வேண்டாம், போதும். கூத்தாடிகள் ஆட்சி ஆண்டு நான் போதும். இனி வந்து காமராஜர் மாதிரி ஒரு தூய்மையான ஒருத்தர் வேணும். ஆனால் அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இது 2 வழியில் இருக்குது. இப்போ கேப்டன் விஜயகாந்தும் சினிமா துறையில் தான் வந்தார். வந்து 50% அப்படி 50% இப்படி. 50% நல்லது செய்வார், 50% கெட்டது செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் சினிமாவில் இருக்கிறவர். சினிமாவில் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஃபைட் மாஸ்டர். இந்த ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், சண்டை போடுற ஆளுங்க. இந்த சண்டை போடுற ஆளுகளை வந்து 4 பேர் தைச்சா கூட்டிகிட்டு வாம்பார். நான் கேட்குறேன், இந்த சண்டை எதுக்கு சினிமாவில்? ஆனால் நான் என் புக்கில் இருக்கிறேன், புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே சில புத்திமதிகளை சொல்லுங்கையில் முன்னே. இது அறிவு சம்மந்தப்பட்டதா? அறிவு சம்மந்தப்பட்டது. அது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் புள்ள கொட்டி பெற்றுக்கலாமா அப்படிங்க, இது அறிவு சம்மந்தமா? இல்லை, இது வந்து ஜனத்தை வளர்த்துறது, அது வந்து அறிவு வளர்த்துறது. எது உங்களுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா நல்லவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க. இந்த புருஷன் வீட்டில் இன்றைக்கி எல்லாம் கெட்டவங்க தான். இன்றைக்கி யாராவது எந்த பொண்ணுகளாவது, அதாவது சேலை கட்டி நடக்கிற பொண்ணு எனக்கு பார்க்கறது பெரிய அபூர்வமாக இருக்குது.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வருஷம் சென்னையிலலாம் புக் ஸ்டாலில் வந்து நின்னா எனக்கு அப்படியே வயிறு எரியும். எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஜனம் இந்த வருஷம் கூட்டமே இல்லை. என்னுடைய ராசி என்னதுங்களா, நான் ஒரு ஸ்டாலுக்குள்ளேயோ ஒரு எதுக்குள்ளேயோ இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே இருக்காது, கூட்டமே இருக்காது. அது என்னுடைய ராசி எப்படி. நான் வந்து ஜெயிலோடன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். அப்படி சொல்லல, பொங்கல் டேஸில் வச்சுருக்காங்க, அதனால் கூட்டம்லாம் வெளியூர். இல்லை சார், போன வருஷம் இதே தான். நான் 6-7 வருஷம் போட்டுக்கணும் இல்லைங்க. இந்த வருஷம் தான் காற்று வாங்கிட்டு இருக்குது.